நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு ரொம்ப ஹார்டா ட்ரை பண்றீங்களோ, நீங்களே உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்த பிளாக் பண்றீங்கன்னு அர்த்தம். நீங்க என்ன தெரியுமா யோசிக்கிறீங்க? ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னா நம்ம அதுக்கு அதிகமா எஃபோர்ட் போடணும்னு. அதாவது நிறைய அஃபர்மேஷன் சொல்லணும், நிறைய விஷுவலைசேஷன் பண்ணணும், புது புது விஷயங்கள் எல்லாத்தையும் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க. பட் உண்மையா அதனால என்ன தெரியுமா ஆகுது? நீங்க ரொம்ப ஹார்டா ட்ரை பண்ணும்போது அங்க ஒரு பிரஷர் கிரியேட் ஆகுது. அந்த பிரஷருக்கு பின்னாடி இருக்கிற ஃபீலிங் என்ன தெரியுமா? உங்ககிட்ட அந்த விஷயம் இல்லங்கிறது. அதாவது பற்றாக்குறை அப்படிங்கிற ஒரு உணர்வு. உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் இப்ப என்ன பண்ணும்னா, அந்த பற்றாக்குறை அந்த உணர்வு இருக்கு பாத்தீங்களா, அதை தான் உண்மைன்னு எடுத்துக்கும். சோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் அந்த பற்றாக்குறையவே, அந்த லேக் அப்படிங்கிற உணர்வையே உங்களுக்கு அதிகமா கொடுத்துட்டு இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் அதை கிரியேட் பண்ணும். இதனாலதான் நீங்க எவ்வளவு ஹார்டா ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆகுறதே கிடையாது. சோ எப்படிதான் நமக்கு வேணுங்கிற விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்றது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க எப்போ ஒரு காமான ஸ்டேட்ல இருக்கீங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி உங்களுக்கு வேணுங்கிற விஷயம் வரும். நீங்க அதுக்கு ஃபோர்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல, அதை துரத்தி ஓடணுங்கிற அவசியம் இல்ல. அந்த விஷயம் ஆல்ரெடி எனக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு மன நிம்மதியோட இருங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி அந்த விஷயம் வரும். நீங்களும் உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணிட்டு உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்த நீங்க அட்ராக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, மறக்காம என்னுடைய ஃப்ரீ ஹீலிங் கிளாஸ்ல நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். டீடைல்ஸ் எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன்.